Hello guys, I am back with my another video. In this video, we will AB the whole inverse equal to B inverse into A inverse. That is equal to prove it. That is how to solve it. Matrix 2x2 matrix நம்ம என்ன ப்ரூவ் பண்ணலாம் AB the whole inverse equal to B inverse into A inverse சொல்லி ப்ரூவ் பண்ணனும் வர ரெண்டு வேல்யூமே ஈக்குவலா வரணும் அது எப்படி ப்ரூவ் பண்றான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பாப்போம் ஃபர்ஸ்ட் இந்த AB மல்டிப்ளைல இருக்கு அப்ப ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம் A into B 0 -3 1 4 into -2 -3 0 -1 okay இப்போ எல்லாருக்கும் மல்டிப்ளை பண்ண தெரியுங்களா இந்த டேர்ம்ல ரோ வைஸா இது காலம் வைஸா மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 0 into anything 0 then -3 into 0 0 so 0 plus 0 minus 0 into -3 0 -3 into -1 plus 3 okay clear then second row and first column 1 into -2 -2 4 into 0 0 then 1 into -3 -3 4 into -1 -4 okay then இது simplify பண்ணுவோம் 0 3 -2 -7 இதுதான் AB இப்போ இந்த AB க்கு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் அந்த வேல்யூவும் B க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு A க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு அது ரெண்டு மல்டிப்ளை பண்றதும் சேமா வரும்னு சொல்லி பாப்போம் ஓகே இப்போ வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும் A inverse equal to 1 by determinant of A into adjoint of A இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும் இப்போ என்ன பண்ண போறோம் அதுல வந்து AB ன்னு கொடுத்திருக்காங்க அப்ப எப்படி எடுக்கலாம் AB the whole inverse equal to 1 by determinant of AB adjoint of AB இது புரியுதுல then determinant of நமக்கு AB வேல்யூ இருக்கு அதை வச்சு determinant of AB வேல்யூ கண்டுபிடிப்போம் determinant of AB equal to இதுக்கு எப்படி கிராஸ் மல்டிப்ளை 0 into -7 0 0 minus of in the term -2 into 3 -6 ஆல்ரெடி இங்க மைனஸ் வரும் அப்ப +6 அப்ப determinant of AB ஓட வேல்யூ என்னதுன்னா 6 ஓகே நம்ம வந்து அடுத்து adjoint of AB கண்டுபிடிக்கணும் adjoint of AB கண்டுபிடிக்கணும் நான் வந்து 2x2 மேட்ரிக்ஸ் எப்படி வந்து adjoint கண்டுபிடிக்க சொல்லிருக்கேன்னா இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் சைனை மட்டும் மாத்தி போட்டோம்னா அத adjoint கண்டுபிடிக்கணும் அப்ப -7 0 இங்க என்ன இருக்கு பிளஸ் சைன் இருக்கு அப்ப மைனஸ் இங்க மைனஸ் சைன் இருக்கு அப்ப +2 ஓகே இப்போ determinant of AB ஓட வேல்யூவும் adjoint of AB ஓட வேல்யூவும் கிடைச்சிருக்கு அத அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் AB the whole inverse equal to determinant of A ஓட வேல்யூ வந்து 6 then -7 -3 2 0 இதுதான் AB ஓட whole inverse ஓட வேல்யூ இப்போ நமக்கு B க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் A க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ வரணும் அது எப்படின்னு சொல்லி பாப்போம் AB the whole inverse equal to 1 by 6 into -7 -3 2 0 clear then find B inverse B inverse formula என்னது 1 by determinant of B into adjoint of B okay இப்போ இதான் B ஓட மேட்ரிக்ஸ் இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் டிட்டர்மினன்ட் தான் என்ன வரும் -2 into -1 plus 2 2 minus 0 plus 0 அப்ப இதோட வேல்யூ டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0 தான் வரும் then என்ன கண்டுபிடிக்கணும் adjoint
adjoint of B கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு adjoint of B எப்படி கண்டுபிடிக்கணும்? இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு சைனை வந்து மாற்றி போடணும். ஓகே, தென் -1 -2 இல்லை -3 இருக்குது, அப்போ +3. இதில் 0 இருக்குது, அப்படியே இருக்கணும் 0. ஓகே, இப்போ பிக்கு கண்டுபிடிச்சாச்சு. சிமிலர் வே அதே மாதிரி ஏக்கு எப்படி கண்டுபிடிக்கும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ A inverse equal to 1 by determinant of A into adjoint of A. ஓகே, determinant of A இது A ஓட மேட்ரிக்ஸ். இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். 0 into anything 0, அப்போ 0. 1 into -3 -3 ஆல்ரெடி அதில் ஒரு மைனஸ் இருக்கும், அப்போ +3. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A equal to 3. அதே மாதிரி adjoint of A. இப்போ 2x2 மேட்ரிக்ஸ் எப்படி adjoint கண்டுபிடிப்போம்? இது ரெண்டுத்தையும் மாற்றி எழுதிட்டு சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இப்போ 4 0, தென் இங்கே -3 இருக்குது, அப்போ +3. இங்கே +1 இருக்குது, அப்போ -1. ஓகே, கிளியர்? இப்போ நம்ம வந்து இப்போ வந்து B இன்வெர்ஸ்க்கு அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். A இன்வெர்ஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுருவோம். இப்போ B இன்வெர்ஸ் இன்ட்டு A இன்வெர்ஸ். B இன்வெர்ஸ் என்னது? 1 by 2 into -1 3 0 -2. அடுத்து A இன்வெர்ஸ். A இன்வெர்ஸ்க்கு என்னது? 1 by 3 into 4 3 -1 0. கிளியர்? இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் அதான் ஆன்சர். இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஈக்குவல் டு 1 into 6, 2 into 3 6, 1 by 6, then -1 3 0 -2 4 3 -1 0. இப்போ இந்த டேர்மை ரோவா இந்த டேர்மை காலமா மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். 1 by 6 -1 into 4 -4 3 into -1 -3 -1 into 3 -3 3 into 0 0 0 into anything 0 -2 into -1 +2 0 into 0 0 into anything 0, then -2 into 0 0. 1 by 6 -7 -3 2 0. இது வந்து AB the whole inverse equal to இந்த டேர்ம். அதே டைம் தான் நமக்கு வந்து B inverse into A inverse மல்டிப்ளை பண்ணுவோம், சேம் ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இது ரெண்டும் வெரிஃபை ஆயிடுச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்ட். சரி, இந்த சம்மை பார்த்துட்டு திருப்பி நீங்கள் வந்து நோட்டில் தனியாக செஞ்சு பாருங்கள். அப்போ தான் வந்து மைனஸ் ப்ளஸில் எதையும் மாற்றி போடாமல் இருப்பீங்க. இந்த மல்டிப்ளை பண்ணும்போது ஒழுங்காக பார்த்து பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.